வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடாப் தமிழா. ஒரு போர்ட்ரேட் இமேஜோட பேக்ரவுண்டை மாற்றுறது ரொம்ப ஈஸி. பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த மாதிரி பேக்ரவுண்ட் மாற்றிட்டு தென் அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு இந்த இமேஜ் கலரை எப்படி காம்போசிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி அதில் வர வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியும். எந்த டியூட்டோரியல் பண்ணாலும் அதோட சோர்ஸ் ஃபைல்ஸ், பேக்ரவுண்டாக இருக்கட்டும், PSD ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் உடனே. ஸோ இந்த ஜாயின் பட்டன் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாடல் இமேஜிலேருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இதில் நமக்கு ஒரு சில இடம்லாம் இன்க்ளூட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த பார்ட்ஸ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. இதில் மேலே இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது நியூ செலெக்ஷன், அடுத்து வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ அடிஷனில் வச்சுக்கலாம். இப்போ ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஃப்ளவர் வந்து ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ இது வந்து ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளவரும் சேர்த்து இன்க்ளூட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம செலெக்ஷன் வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ ஆல்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா டூல் வந்து சப்ட்ராக்ஷனாக மாறிடும், குயிக் செலெக்ஷன் டூல். இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி உள்ளார செலெக்ஷன் கொண்டு வந்துட்டு அடுத்து இங்கே வந்து லைட்டாக அடிஷன் கொண்டு வந்துக்கலாம், இங்கே லைட்டாக சப்ட்ராக்ஷன் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி இமேஜில் இருக்க சின்ன சின்ன செலெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் F6 கொடுத்துக்கோங்க. தென் ஃபெதர் வந்து ஒரு 0.5 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ Ctrl J போட்டு இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட செலெக்ஷன் மட்டும் ஒரு நியூ லேயரில் டூப்ளிகேட்டாக வந்துடும். இப்போ கீழே இருக்க பேக்ரவுண்ட் லேயரை ஹைட் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் இமேஜை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க பேக்ரவுண்டில் நான் போட்டுக்கிறேன். இப்போ Ctrl T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வச்சு ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஈவனாக ப்ரொபோஷனலாக ஸ்ட்ரிங்க் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மாடலோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு க்ரீன் கலர் தீமில் இருக்குது. பட் மாடல் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு ஆர் பிங்க் தீமில் இருக்குது. ஸோ இந்த மாடல் வந்து இந்த க்ரீன் தீம் மாதிரி நம்ம மாற்றணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம கீழே ஷேடோ கொடுத்துக்கலாம். ப்ரஷ் டூல் B கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் வந்து ப்ரஷோட ரவுண்ட்னஸ் அண்ட் ரொட்டேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ப்ரஷ் இந்த மாதிரி சின்னது பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழே மட்டும் தான் டிக்ரீஸ் பண்ணுறோம், சைடில் அப்படியே விட்டுறோம். ஸோ நம்மளோட ப்ரஷ் வந்து இந்த மாதிரி இருக்கும். சாஃப்ட் ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்ல இருக்கணும். இந்த லேயர் வந்து இந்த மாடல் லேயருக்கு பின்னாடி கொண்டு போயிருங்க. நியூ லேயரை இந்த சாரியோட பாட்டம் எட்ஜில் மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொடுத்த ஷேடோ வந்து இந்த மாதிரி டார்க்காக இருக்கட்டும். தென் அகைன் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரஷ் சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நார்மலாக அப்படியே இந்த சாரியோட எட்ஜிலே பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த லேயரை வந்து ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. தென் ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேடோ லைட்டாக தெரிஞ்சால் போதும். இப்போ நான் ஒரு 90 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இதோட ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேடோவோட பிளெண்ட் மோடை கூட நீங்கள் நார்மல்லேருந்து சாஃப்ட் லைட்டாக மாற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் ரியலாக இருக்கும். இந்த ஷேடோ ஓகே தான், பட் உள்ளார கொடுத்த அந்த டார்க்கான ஷேடோ வந்து ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக ரொம்ப லைட்டாக பிளர் பண்ணிக்கலாம். ஒரு 5 பாயிண்ட் கிட்ட வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகேவாக இருக்குது. பிஃபோரில் இப்படி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஷேடோ கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்குது. இப்போ அகைன் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாடலோட ஷேடோ இந்த மாதிரி கொடுக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி சும்மா ரஃபாக ஒரு ஷேடோ வரைங்க. இதையும் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவு தெரிகிற மாதிரியே வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதோட ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேயரை Ctrl J போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதோட பிளெண்ட் மோடை வந்து சாஃப்ட் லைட்டாக மாற்றிக்கலாம். இப்போ அகைன் இதோட ஒப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷேடோ முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த மாடலோட கலரை வந்து பேக்ரவுண்ட் கலரோட மேட்ச் பண்ணுறது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ லேயர்ஸ் பேனலில் கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கர்வ்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கர்வ்ஸ் லேயரை வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே உள்ள இந்த மாடல் லேயருக்கு கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்கில் தான் நம்ம செலெக்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த கர்வ்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் RGBன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வந்து ஆட்டோன்னு இருக்கும். ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த ஆட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ கலர் கரெக்ஷன் ஆப்ஷன்ஸ்னு வரும். இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஃபைன் டார்க் அண்ட் லைட் கலர்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிவிட்டு ஷேடோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க.
இதில் இந்த மாதிரி க்ரீன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து ஹைலைட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜில் இருக்க ரொம்ப லைட்டான க்ரீனாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த இடத்துல இருக்க இந்த க்ரீன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இங்கேயும் ஓகே கொடுத்துக்கலாம். இங்கே என்ன கேட்குதுன்னா நம்ம செலக்ட் பண்ண கலர் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்குவான்னு கேட்கும். நோ கொடுத்துருங்க. இப்போ அந்த க்ரீன் கலர் நம்ம மேலே ஜஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். அதை வந்து ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணணும். ஸோ எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கர்வ்ஸ் லேயரில் செலக்ட் ஆகிருக்கணும். இப்போ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த லேயரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 சைட்லேயுமே ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கலர் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த 4 ஸ்லைடருமே அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் இமேஜ் ஓரளவு பிளெண்ட் ஆகிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அதை ஹைட் பண்ணி பார்ப்போம். நம்ம இமேஜ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை வந்து அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதையும் அதே மாதிரி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே உள்ள லேயருக்கு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிட் டோன்ஸ், ஹைலைட்ஸ், ஷேடோஸ் 3த்தையுமே வந்து உங்கள் இமேஜ் இன்னும் பேக்ரவுண்டுக்கு சூட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதை அட்ஜஸ்ட் பண்ணி இமேஜில் இருக்க எல்லோ இஷ்யூ கொஞ்சம் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ ஓவராலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். இந்த 2 லேயருமே ஹைட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருந்த இமேஜை இந்த பேக்ரவுண்டுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டல்லாக ஆக்கிட்டோம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஓவராலாகவே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கலர் லுக்கப்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே வந்து 3D லெட் ஃபைல்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் லோட் 3Dன்னு இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கிறிஸ்ப் வார்ம் லுக்குன்னு இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இமேஜ் வந்து ரொம்ப பிரைட்டன் ஆக்கிடும். இதோட ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. சாஃப்ட் ப்ரஷ் தான் இருக்கணும். இதை வந்து ஃபுல் ரவுண்டாக மாற்றிடுங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ஃபுல் ரவுண்டாக மாற்றிடலாம். இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக்கில் வச்சுட்டு ப்ரஷ் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சுற்றி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ இமேஜை சுற்றி இந்த மாதிரி லைட்டாக கீழே வேணாம், இந்த மாதிரி சைடோடு நிறுத்திக்கோங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து மேலே டாப் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Shift+Alt+E கொடுத்துக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நம்ம இவ்வளோ நேரம் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எல்லாமே பேக்ரவுண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரே லேயரில் நமக்கு வந்துடும். இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபில்டரில் போயிட்டு கேமரா ஆஃப் ஃபில்டர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஓவராலாக நம்ம அவுட்புட் பாருங்கள், ஓரளவு ரியலாகவே இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம மெம்பர்ஷிப்போட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுறேன். தென் இந்த பேக்ரவுண்டே ஷேர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.